சம்திங் மேக்ஸ் டிஃப்ரெண்ட். வா மச்சான் நீ தெம்பா. இந்த 2026 எனக்கு 20 வயசாகுது. முழுங்கியாச்சு, அத்தனை வயசாகுது. ஸோ எஸ் ஐ டோல்ட் யூ, இத்தனை நாள் செய்யாத ஒரு ரிக்ரெட் பண்ண ஒரு விஷயங்கள்லாம் இந்த வருஷம் நம்ம செய்கிறோம். எஸ் 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 இவங்களோட தான் நான் செய்ய போகிறேன். ஐ மீன் அந்த அச்சீவ்மெண்ட்லாம் இவங்க கூட தான் நான் செய்ய போகிறேன். நைஸ். உங்கள் லைஃப்லாம் அந்த ஒரு பிள்ளை இருந்திருப்பாங்க, அந்த ஒரு ஃப்ரெண்டு இருந்திருப்பாங்க. எப்படின்னா நம்மளோட பிளான் எவ்வளோ கேவலமாக சொதப்பலாக இருந்தாலும் அவங்கக்கிட்டேருந்து, அதாவது அவங்கக்கிட்டேருந்து நோன்னு மட்டும் வரவே வராது. நீங்கள் ஒரு ஸ்டூப்பிடான ஒரு விஷயம் செய்ய போகிறீங்கனாலும் ஓகே செய்யலாம், வாடா 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 மாப்பிள்ளை பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கு இந்த 2026 ஒரு பிக் ஹக் கொடுப்போம். அண்ட் வெரி கிரேட்ஃபுல்லாக. ஆனால் அவங்களோட நோ எப்படி தெரியுமா? ஓகே செய்யலாம், ஆனால் நான் அப்படிங்கடா. ஆனால் நோ சொல்லாமல் நம்மளோட பிளான் சரியா இல்லையா, நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு உணர்த்த ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. அவங்க தான் பெஸ்ட்டு. நீங்களாம் வெளியே வந்து என்ன பண்ணுவீங்க? என் கூட்டாளி அங்கிளை மட்டும்தான் பார்க்கும். ஒரு அங்கிள் வெறிய ரொம்ப நாள் வச்சுக்கலாம். என்ன சாப்பிட்டீங்க? ஆனா சாப்பாடு ஜோக்கு. இதெல்லாம் அப்படியே இப்போ இங்கே இருக்கிறவங்க இறந்து போனவங்களாம் கேட்டாங்கன்னா கொஞ்சம் மறுபடியும் செத்து போயிருண்டா, அவளே இருக்குடா அது போயிருப்பாங்க ப்ளீஸ். சப்பாத்தி கலரு ஊரம் அவுட்டில் தட்டில் வைக்கிறது எட்டி பார்க்குறேன். ஊரம் அவுட்டை போட்டிருக்கிற சப்பாத்தி நல்லா இருக்குன்ற இல்லை. நம்மளாம் ஒரு முயற்சி எடுத்து இந்த 2026 முன்னேறலான்னு பார்த்தா இந்த மாதிரி ஜாகிங் போகிற எல்லா புக்கீட்லேயும் இந்த மாதிரி வந்துடும். பயப்புலையும் மோட்டர் தூக்கிட்டு வந்துடுதுங்க. அதாவது கம்பிலாம் பக்கத்தில் எல்லாமே தடுமாறி நடத்திட்டு இருக்கோம். அதான் நாங்களே ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு விடிய முழிச்சிருந்து காலைல வீட்டு வேலை செய்யாமல் வெளியே வரா பாரு அந்தியில் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட துப்புப்பட்டு இவ்வளோ தூரம் வந்தா. இதில் நம்மளை கலாய்க்கிறதுக்குன்னு ஒரு டீம் வேறு. இப்போ நமக்கு இவனுக்கு வந்து இருக்கிற இவங்க 3 பேரும் அவளை பற்றி தூரத்தில் என்ன நம்ம பேசியிருப்பாங்க. பக்கத்தில் வந்து சிரிக்கிறாங்க. வாய் எனக்கு தெரியும், அந்த வாய் அசை போடுறது எனக்கு தெரியும். திங்கிறது தூங்குறது பேடுறது அசை போடுறது அதெல்லாம் தெரியும். சுனாதரே நிறைய ஜோய் நான் மட்டும் வந்துச்சுன்னா எல்லாம் வந்துட்டு உனக்கு லவ் பண்ண மட்டும் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு ஒரு ஜோக் கொண்டு போட்டிருக்கோம். வயசு தானே 21ங்க. வாங்க சாப்பாடு சரியில்லை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த காலத்து சாப்பாடு ஏன்னா பிச்சிடுவாங்க பின்னால. வடிவேலோடலாம் போடுவீங்களா? வடிவேலோடைய போடணுமா? வடிவேலு ஏம்மா ஏம்மாவை கூப்பிட்றீங்க? இது இந்த கொசு கடிகள் ஆபத்தானது. ஃபைனலி சோழர்கள் வாழ்ந்த இடத்த வந்து பார்த்தாச்சு. பாருங்க சோழர்கள் வாழ்ந்த இடம் அதெல்லாம்.
கண்ணு கண்ணு சிரிக்கணும் கனவும் தான் காணணும் என்னங்க மொத்தத்துல புருஷன் சொன்ன ஐயோ 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 என்ன இந்த அக்கா முடிஞ்சுது சோயா உண்மையில் சோயா பிடிக்கலாமா கெட்ட குச்சி வர அது ஊற்றுறது ரெண்டில் எதில் ஊற்றுறதுன்னு தெரில அதனால் 50-50 சோயா தானே எல்லாம் equal share நான் ஹாட்டாக தானே கேட்டேன் ஹாட்டாக தான் இருக்கு டைஸ் ஹாட் இங்கே தான் இருக்கு ஹாட் ஜஸ்ட் இந்த டைமில் அவாய்ட் பண்ணிடணும் Cheers guys ஐஸாக இருக்கா பைத்தியம் இப்படி கிண்டி எடுக்கணும் ஓ அப்படியா எங்களை ப்ரொமோட் மட்டும் இல்லை சும்மா தான் விளம்பரத்துக்கு என்னடா சுகர் மாத்திரம் இல்லையா காற்று நல்லா தான் இருக்கும் ஹாட் மேங்கோவில் இருக்குது தான் விட்டா இருக்கு ஆமாம் அப்போ சாப்பிட்டு நல்லா இருக்குல்ல இன்னும் ரெடியே வாட்டுறேங்க பாத்திரம் நல்லா இருக்கு இந்த பாத்திரம் நல்லா இருக்கா நல்லா இருக்கு வீடியோ எடுத்து போறியா ஆல்ரெடி இருக்கு ஆல்ரெடி உள்ள பாத்திரமே கழுவாம கிடக்கு அது இல்லை ஆல்ரெடி உள்ள புது பாத்திரத்தை எங்கள் அம்மா யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வருவாங்க அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு எங்களை வெறும் அது உடஞ்ச பாத்திரம் நசுங்கின பாத்திரத்தில் சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருமே இல்லாமல் இருக்கிறது நல்லா இருக்கு. என்ன டேஸ்ட்டு சோயா மேங்கோ இல்லை மேங்கோ நான் சாப்பிட்டு என்ன டேஸ்ட்டுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமாம் நான் மேங்கோவில் ஆர்டர் பண்ணேன். ஸோ நைஸ் கைஸ் மஸ்ட் ட்ரை மஸ்ட் ட்ரை மஸ்ட் பக்கத்தில் போயிடும் பக்கத்தில் தான் இருக்கேன். சோயா ஊற்றி முடிச்சேனே இப்படி இதுவும் அழகாக இருக்கு. அவட்டு போகிறான். இது சூடாக நல்லா இருக்கு. திஸ் இஸ் ஹாட், தட் வாஸ் கோல்டு. ஹாட் ஹாட். இது என்னது இது என்ன தெரியல. சாசேஜ் மாதிரி எல்லாமே சோயா தான், ஆனால் வேறு வகையான சோயா. ரெட் பீன் ரெட் பீன் ரெட் பீனா உருண்டை பிடிச்சி போட்டுருக்காங்க. இனிப்பா நல்ல வேலை ஹாட் சொன்னேன்.
இடத்துல தான் இருக்கீங்க, என்னை தாண்டி நீ மாட்டேன். இதுனால கைஸ் நீங்கள் ரிக்ரெட்டே பண்ண மாட்டீங்க. வாங்க, மஸ்ட் ட்ரை. மஸ்ட் மஸ்ட் இல்லை. அப்படி ரிக்ரெட் பண்ணீங்கன்னா எங்களை தேடாதீங்க. எஸ், ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? இது வந்து கிழங்கு போல. கிழங்கு மூஞ்சி அந்த மாதிரி உருளைக்கிழங்கு. நல்லாவே இல்லை. ஐயோ, உங்களுக்கு பேர் பார்க்கும்போது முட்டை வேணாம், எனக்கு வேணாம். உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. இந்த உருளைக்கிழங்கு என்ன வந்தப்ப ரெண்டு ஓட 3 பேர் சாப்பிட்டோம். முடிஞ்சா பத்துச்சா அவங்க கொண்டவா வேணாம். தப்பா எடுத்துக்காதீங்க. வெட்டுங்க. இதை மட்டும் கட் பண்ணி இது ஹெல்த்தி தான் நினைக்கிறேன். காலையிலே சாப்பிட்டா காலையா திறந்துருப்பாங்க, விசிச்சு போங்க. நினைக்கிறேன் இது நல்லது தானே. அம்மா நம்ம சொன்னேன், சோயா குளுமையா சொன்னேன், இன்னும் சூடாக சாப்பிடுங்க. சாப்பிட மாட்டோமா அப்படின்னாங்க. வெரி நைஸ். ஆனால் ஒன்றோட ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கும்ல. தண்ணி ஒன்று சொன்னமே, பீட்ரூட் தான் ரெடியாகுது. என்ன இதோட ஆரம்ப விலை 15 வெள்ளி 90 காசு. அதோட ஆரம்ப விலை 17 வெள்ளி 90 காசு. இன்னொரு லேடி வருவாங்க, அவங்க வந்து 12 வெள்ளி 50 காசு. ஆரம்ப விலைகள் இப்படி தான் இருக்கும். அதுக்குமே ஹேட் முடிக்க முடியா. சிரிச்சிட்டே சாப்பிடு வீடியோவில். ஆமாம், சாப்பிட்டு முடிக்க முடியல. துணி தைக்கிற மிஷினு. ஆமாம், அதை வந்து சேராக போட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் லைட்டை மட்டும் அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன இந்த லைட்டு நல்லா இருக்கா? அங்கே ஒளிஞ்சிட்ருக்கு.